பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல ஒரு பக்கம் திவாகர்ன்னு பேசுறீங்க, ஒரு பக்கம் பலூன் அக்கான்னு பேசுறீங்க, பார்வதின்னு பேசுறீங்க, ரம்யா ஜோன்னு பேசுறீங்க, நானும் இருக்கேன் என்ன பத்தியும் பேசுங்கடா அப்படின்னு ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது தெரியல. அவங்க 24/7 உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அழுகுறதையும் இவனுங்க லைவ்ல காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கானுங்க. சரி யார்ரா அது அப்படின்னு பார்த்தா நந்தினி. இந்த நந்தினின்றவங்க கதை சொல்லும் டாஸ்க்ல ரொம்ப உருக்கமான கதை ஒண்ண சொன்னாங்க. அப்படி ஒரு கொடுமை அப்படிங்கிறது எந்த ஒரு நபருக்கும் நடந்துறக்கூடாதுன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. அதாவது அவங்க அப்பா தவறிர்றாரு. இந்த நந்தினி, அதுக்கப்புறம் அந்த நந்தினியோட தம்பி 2 பேரையும் அவங்க அம்மா இருந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. 2017ஆம் ஆண்டு அவங்க அம்மாவுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்து 1 வருடத்துல அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்பா, அம்மா 2 பேருமே இல்லாம, இந்த நந்தினி அப்படின்றவங்க தான் தன்னுடைய தம்பிய வந்து ஒரு வளர்த்து ஆளாக்கி, இன்னைக்கு வந்து அவன் ஒரு பெரிய இடத்துக்கு போனதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க. இவங்களும் முயற்சி பண்ணி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மேடை இவங்களுக்கு கிடைத்திருக்கு. நீங்க கதை சொல்லும் டாஸ்க்ல உட்கார்ந்து அழுகுறீங்க அப்படின்னா, அந்த அழுகைக்கான மதிப்பை, உணர்வை நாங்க புரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துல நீங்க அழுகுறீங்க அப்படின்னா, எமோஷனலா அது யாருக்கா இருந்தாலும் அழுகை வரத்தான் செய்யும். ஆனா, சம்மந்தமே இல்லாம கேப்டன்சி டாஸ்க் நடக்கும்போது, மற்ற நேரங்கள்ல காட்டும்போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்கீங்கன்றது புரியல. எதுக்காக? மக்கள் சிம்பத்திக்காக உங்களுக்கு வோட் பண்ணிருவாங்களா? சரி இவங்க நாமினேஷன்ல இருக்காங்களா? ஒருவேள நாமினேஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அழுது அழுது ஓட்டு வாங்கி நம்மள வந்து மக்கள் சேவ் பண்ணிருவாங்க அப்படின்றதுக்காக அழலாம். ஆனா, நாமினேஷன்லயும் இல்ல. நந்தினி இஸ் நாட் இன் நாமினேஷன். அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? அதாவது "டேய் முட்டை போடுற கோழிக்கு தான்டா வலி தெரியும். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ? நீ மூடிட்டுறா" அப்படின்னு நெறைய பேர் கேட்கலாம். அப்படி இருக்கிறவங்க எதுக்கு பிக் பாஸ்குள்ள வர்றீங்கங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. எமோஷனலா வீக்கா இருக்கிற நீங்க, எப்படி அடுத்தடுத்த கேம்ஸ், அடுத்தடுத்த டாஸ்க்ல இன்வால்வ் ஆகி மக்களுடைய மனதில சென்றடைந்து, எப்படி நீங்க வந்து சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா, இந்த சிம்பத்தி கார்ட் ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா, அழுதுகிட்டே இருக்கிறவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதான்னு நம்ம சொல்ல முடியாது. சீசன் 7ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து முதல் 1 வாரம் அழுதுகிட்டு இந்த மாரி தான் இருந்தாங்க. ஆனா, அவங்க ஒட்டுமொத்தமா டைட்டில் அடிச்சுட்டு போனாங்கன்றது வரலாறு. அப்ப நம்ம சொல்ல முடியாது. இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது இவங்களுடைய அழுகையால மறைக்கப்பட்டிருக்கும்னு தான் தோணுது. எவ்ரிபடி ஹாஸ் அன் இண்டிவிஜுவல் டேலண்ட். அத வந்து இது மாரி நம்ம அழும்போது நம்ம வந்து ரொம்ப வீக்கா தெரிவோம். ஆடியன்ஸ்க்கு மத்தியில என்னன்னா அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அர்ச்சனாவுடைய ஃபார்முலாவ இந்த நந்தினியும் கையில எடுத்திருக்கிறாங்களா? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது. ஆனா, அது அர்ச்சனாவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. நந்தினிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படிங்கிறது தெரியாது. நந்தினி நீங்க அழுது உட்கார்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு, நீங்க பெட்டரா வந்து வெளில வாக் அவுட் பண்ணிட்டு போயிறது நல்லது. ஏன்னா நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க. அத இவனுங்க காட்டிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னா, இவனுங்க என்ன முயற்சி பண்றானுங்க? நீங்க என்ன முயற்சி பண்றீங்கன்றது சத்தியமா தெரியல. கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ற ஒரு டாஸ்க் கூட நீங்க போய் ப்ளே பண்ணாம உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அழுகைய தொடச்சு தூர போட்டு, "உங்களுடைய சோகங்கள் என்றும் நெஞ்சோடு இருக்கும். நினைக்காத நாள் இல்லையே" அப்படின்னு பாட்ட பாடிட்டு, அடுத்த கட்டமாக பிக் பாஸ் ஷோ நகர்ந்து போய்க்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட வந்தவன் எல்லாம் முன்னேறி போய்க்கிட்டு இருக்கான். அப்ப நம்மளும் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வச்சு போகணும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. அது வாழ்க்கையில யாருக்கும் நடக்கக்கூடாத ஒண்ணு உங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப நீங்க முன்னேறணும், பெருசா ஜெயிக்கணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்கான பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் வந்துட்டீங்க. வந்து அத ஏன் பயன்படுத்திக்காம இருக்கீங்க? அப்படிங்கிற கேள்வியோட நான் முடிக்கிறேன். இந்த நந்தினியினுடைய இந்த அழுகை பற்றி என்ன நெனைக்கிறீங்க நீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு என்னமோ இவங்க நடிக்கிறாங்களோ, இல்ல அர்ச்சனாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிய யோசிக்கிறாங்களோ, அழுது டிப்ரஸ்டா ஒரு 1 வீக் ஜோன் அவுட் இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் குடுக்குற மாதிரியான ஒரு கேம் பிளேவ பிளான் பண்ணியிருக்காங்களோ, அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் 100% 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நானும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சேவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.